இன்றைக்கி நம்ம ப்ரான் கீ ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். நான் வந்து 400 கிராம் ப்ரான் எடுத்திருக்கேன். கீ ரோஸ்ட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகா மட்டும் எடுத்துக்கோங்க. 5 முந்திரி பருப்பு, அதை வந்து சுடுதண்ணியில் ஒரு 7 காஷ்மீர் ரெட் சில்லி விதையை எடுத்துட்டு வெறும் மிளகா மட்டும் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 5 கேஷ்யூ நட் போட்டு ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் வேக வைப்போம். அடுத்து ட்ரையாக நம்ம வறுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருவோம். இப்போ நல்லா வறுத்துருச்சு. அந்த மல்லி வாசனை நல்லா வருது. இப்போ வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. விட்டிங்கன்னா கசகசா சீரகம் எல்லாம் தீஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா, அந்த முந்திரி பருப்பு எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரானுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு அரைப்பழம் லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். ஃபஸ்ட்டு வறுத்த மசாலாவை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுவோம். இப்போ நம்ம வறுத்த மசாலாவை அரைச்சாச்சு. இது கூட இப்போ நம்ம வந்து இந்த மிளகா, கேஷ்யூ நட் வேக வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துப்போம். அடுத்து ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடுவோம். இப்போ மசாலாவை நல்லா தண்ணி கம்மியாக ஊற்றி இது மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நம்ம மசாலாவை வதக்கிடுவோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுப்போம். இப்போ நெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. நீங்கள் வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம இது வெறும் நெய்யில் மட்டும்தான் செய்யணும். இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துப்போம். நம்ம ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அந்த மசாலாவை இது பண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா சுண்டை வதக்கி எடுக்கணும். இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு மசாலாவில் அந்த நெய்யெல்லாம் உள்ளே போயிருந்துச்சு. இப்போ அந்த நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இன்னும் நல்லா சுண்டி வரணும். உள்ளே இழுத்த நெய்யெல்லாம் நல்லா ஃபுல்லாக வெளியில் நல்லா வர்ற அளவுக்கு நம்ம வந்து அல்வா பதத்துக்கு கிண்டணும். இப்போ மசாலா நல்லா சுண்டிருச்சு. அதோட கலரே வந்து மாறிடுச்சு. நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது. எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வேக வைக்கிறோன்னா, அந்த நெய்யில் மசாலா வேகும்போது அந்த ப்ரானோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு சுடுதண்ணியை சேர்ப்போம். பச்சை தண்ணியை சேர்க்காதீங்க. பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா மசாலா டேஸ்ட் வந்து மாறிடும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ மசாலா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம சைடில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ப்ரானை நம்ம அதில் வறுத்துருவோம். நெய் உருகிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரானை சேர்த்துருவோம். இதை ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரானை நம்ம தண்ணி ஊற்றாமல் நெய்யிலே தான் வந்து நல்லா வதக்கி எடுத்துருக்கோம். இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவியில் வந்து சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வேக விடுவோம். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வெல்லம் போட்டோம் இல்லையா, இப்போ நல்லா கிண்டியாச்சு. மசாலாவோட சேர்ந்து ப்ரான் வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு.